பின்னால் தோன்றியவர்கள் தாங்கள் குரு வம்சத்தவர் என்று கூறி பெருமைப்பட்டுக் கொள்ளும்படியாக சிறப்புடன் அரசாண்ட குரு மன்னன் மரபில் தோன்றியவன் பிரதீபன் என்பவன் ஆவான். அவன் சிபி சக்கரவர்த்தியின் மகளாகிய சுனந்தை என்பவளை மணந்து தேவாபி, சந்தனு, பாலிகன் என்ற மூவரை பெற்றான். அவர்களில் மூத்தவனான தேவாபி இளமையிலேயே துறவு பூண்டு தவம் செய்ய காட்டிற்கு சென்று விட்டான். அதனால் அவனுக்கு இளையவனான சந்தனு அரசனானான். இவன் தோற்றத்தில் மன்மதனே என்று சொல்லும்படியாக பேரழகுடன் விளங்கினான். அதேபோல வீரத்திலும் சிறந்து விளங்கினான். குடிமக்களை தன் உயிராகவும் தான் அவர்களுக்கு உடம்பாகவும் எண்ணி அவர்களை நன்கு காத்து வந்தான். தெய்வ மகள் அல்லள். இத்தகைய சிறப்புகளையுடைய சந்தனு மன்னன் ஒரு முறை காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். பல்வேறு விலங்குகளை வேட்டையாடிய பின் சோர்வடைந்திருந்த அவன் நீர் வேட்டை காரணமாக புனிதமான தூய்மை மிக்க தெய்வமணம் கமழும் கங்கையை அடைந்தான். முன் செய்த நல்வினையின் பயனாக அவன் எதிரே கங்கை நதி, கார் மேகம் போன்ற கூந்தலையும் யாவரையும் கவர்கின்ற மான் போன்ற கண்களையும் அன்று மலர்ந்த செந்தாமரை போன்ற முகத்தினையும் அழகிய குமுழம் பூ போன்ற நீண்ட காதுகளையும் பவளம் போன்ற செவ்வாயையும் வில் போன்ற புருவங்களையும் மூங்கில் போன்ற தோள்களையும் இல்லையோ உண்டோ என்று சொல்லும்படியான நுண்ணிய இடையையும் வாழை போன்ற அழகு தொடையையும் பருத்த மார்பகங்களையும் பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களையும் உடைய ஓர் அழகிய நங்கை வடிவில் அன்ன நடையும் அன்னமிலார் துறவியர் நடையும் தளர்ச்சியடையும்படி அவன் எதிரில் வந்தாள். வந்து நின்ற அவளை சந்தன கண்டான். அவன் கண்கள் அகலமாகி வியப்பில் தத்தளித்தன. மயில் போன்ற சாயலையுடைய அந்த கொழு கொம்பன் நாளை கண்கள் ஆரப்பருகினான். இவள் நிலமகளோ, மலைமகளோ, திருமகளோ, கலைமகளோ அல்லது வேறு எந்த தெய்வ மகளோ என ஐயுற்றான். இமைக்கும் கண்களையும் பூமியில் படியும் படியான பாதங்களையும் கண்டதனால் இவள் தெய்வ மகள் அல்ல, மானிட மகளே என்று உறுதி செய்து கொண்டான். கங்காதேவியின் அழகினைக் கண்டு மயங்கிய அம்மன்னன் பின்னர் தெளிந்து, அழகு தேவதையே, நீ யார்? போர்க்கொடி போல விளங்கும் முன்னே நான் செய்த நல்வினையால் கண்டேன். உள்ளங்கவர் நங்கியாக விளங்கும் நீ மணமாகாத வளாயிருந்தால் என்னை நீ மணம் செய்தற்கு உரிமையுடையவள் ஆகின்றாய். என்னை காட்டிலும் உன்னை மணப்ப தற்குரிய தகுதியானவரை நீ காண முடியாது. எனவே உன் எண்ணத்தை கூறுவாயாக என்று கூறினான். அதனை கேட்ட கங்கை நங்கே வெட்கம் அடைந்தவள் போல் நாணி பின்னர் அவனை பார்த்து, அரசே, உன்னை மணப்பதற்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனால் நான் யார்? எங்கிருந்து வந்தாய் என்று நீயோ உன்னை சார்ந்தவர்களோ கேட்கக்கூடாது. அது மட்டுமன்று, நான் என்ன செய்தாலும் அது தாந்தோணா துன்பம் தரத்தக்கதாக இருந்தாலும் தடுக்கக்கூடாது. ஏன், எதற்கு என்ற கேள்வியையும் எழுப்பக்கூடாது. மாறாக கேட்பீரேயாயின் அந்த கணமே உன்னை விட்டு நீங்குவேன். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் உம்மை மணப்பேன் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறினாள். பேயினும் கொடியாள். கங்கை மங்கையின் மயக்கத்தில் இருந்த மன்னன் சந்தனு அவள் கூறியதை ஏற்றுக்கொண்டு, கங்கை மங்கையே, என்னுடைய அரச செல்வமும் வாழ்வும் உயிரும் இனி உன்னுடையவையே, உன் ஏவலின்படி நடப்பேன் என்றான். பின்னர் அவளை தன் தேரின் மீது ஏற்றிக்கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான். அங்கு வேத விதிப்படி மறையவர் வாழ்த்த சான்றோர் போற்ற அந்நங்கையை மணந்தான். இருவரும் இரதியும் மன்மதனம் போலவும் உயிரும் உடலும் போலவும் சூரியனும் அதன் ஒளியும் போலவும் நகமும் அதன் சதையும் போலவும் இணை பிரியாது மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சில நாட்கள் கழித்தன. கங்கை நங்கை கர்ப்பமுற்றாள். 10 மாதம் கழித்து ஓர் அழகான ஆண் குழந்தையை பெற்றாள். இதனால் சந்தனு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவன் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. மன்னவன் வருந்த உலகத்தார் ஏச கங்கை அந்த பச்சிளம் பால கனே கங்கையில் வீசியிருந்தாள். இக்கொடுஞ்செயலைக் கண்டான் மன்னன். விருப்பும் சினமும் கொண்டான். முன் கொடுத்த வாக்குறுதிப்படி செய்வதறியாது கண்களில் கண்ணீர் ததும்ப ஒன்றும் சொல்ல முடியாது நெட்டை பனைமரம் போல் நெடிது நின்றான். ஒருவாறு தேறு தளடைந்து அச்சந்தன மன்னன் முன்னிருந்ததைக் காட்டிலும் அன்பு செலுத்தி அக்டோபர் கங்கையுடன் கூடியிருந்தான். அதன் பயனாக இரண்டாவதாக ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அதனையும் கங்கை கருணையில்லாமல் கங்கை நதியில் வீசி இருந்தாள். இப்பொழுதும் சந்தனுவால் ஒன்றும் கேட்க முடியவில்லை. இவ்வாறு தனக்கு அடுத்தடுப்புது பிறந்த 5 குழந்தைகளையும் கருணை காட்டாது கங்கையின் அலைகளுக்கு இரையாக கொடுத்தாள். நகர மக்கள் எல்லாம் இவள் செயலைக் கண்டு நடுநடுங்கினர். பேயினும் கொடியாள் என்று தூஷித்தனர். அரசன் அமைதியாய் ஒன்றும் சொல்லாமல் இருக்கவே அவர்களும் தங்கள் கோபத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு அமைதியாய் இருந்தனர். வாய்மூடி மோனியானார்கள். ஒரு மகவு இறந்தாலே பெற்ற தாய் துடிதுடிப்பாள், உயிரையும் விட்டு விடுவாள். ஆனால் இவளோ 7 குழந்தைகளே அன்று பிறந்த பச்சிளம் பாலகர்களே தான் பெற்ற குழந்தைகளே எந்தவித மனசாட்சியுமின்றி கொண்டதைக் கண்டு குடிமக்கள் நடுநடுங்கி விம்மி ஏங்கினர். அரசனுக்காக புரட்சி செய்யாது அமைதி காத்தனர். 8வது குழந்தை. அடுத்து
கங்கை 8வதாக ஓர் ஆண் குழந்தையை ஈன்றாள் என பணியாளர் சொல்ல கேட்டு சந்தனு வேகமாகச் சென்று அக்குழந்தையை அக்கங்கையின் கையில் அகப்படாதபடி எடுத்துக் கொண்டான். இயற்கைக்கு மாறுபட்ட தன்மையோடு விளங்குகின்ற அக்கங்கையை வணங்கி, நங்கையே, கங்கையே, நீ 7 குழந்தைகளை கங்கையில் கருணை காட்டாது வீசி எறிந்து கொண்டதை உனக்கு கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக பொறுத்துக் கொண்டேன். இனி என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த குழந்தையாவது நான் உயிரோடு வளர்க்க அருள் புரிவாயாக என வேண்டினான். 7 குழந்தைகளை கொண்டதற்குரிய காரணத்தை கூறுக. அதனைக் கேட்ட கங்கை, கொடியவனே, இந்த 8வது குழந்தை உயிரோடு இருக்க வேண்டுமென்று இந்த குழந்தை மீது மட்டும் இரக்கம் காட்டுகிறாயே. இதற்கு முன்னர் சிறிதும் கருணை காட்டாது 7 குழந்தைகளை வீசி எறிந்தேனே. அப்பொழுது இந்த இரக்கத்தை அந்த குழந்தைகள் மேல் ஏன் காட்டவில்லை என்று கூறிச் சீறினாள். அதற்கு அவன், கங்கையே, என்னை பொறுத்தருள்க. உனக்கு திருமணத்திற்கு முன் கொடுத்த சத்தியத்தின் காரணமாக வாழாவிருந்தேன். இந்த நாட்டினை எனக்கு பின் ஆளுவதற்கு ஒரு வாரிசு வேண்டியிருத்தலால் கொடுத்த சத்தியத்தை உடைத்தெறிந்து நின்னை இக்குழந்தையை காப்பாற்றித் தருமாறு கூறினேன். அதனால் இப்பிள்ளையை என்னிடம் கொடுத்துவிடு. நீ என்னை வெறுத்தாலும் கொடியவன் என்று கூறினாலும் பரவாயில்லை என்று கூறி சமாதானப்படுத்திய அவன், பெண்ணே, உனக்கு கொடுத்த சத்தியத்தின் காரணமாக நீ யார் என்பதையும் எங்கிருந்து வந்தாய் என்பதையும் என் 7 குழந்தைகளையும் ஏன் கொன்றாய் என்பதையும் நான் இதுவரை கேட்கவில்லை. இப்பொழுது கேட்கின்றேன். என் 7 குழந்தைகளை கொன்றதற்குரிய காரணம் என்ன? கூறுகா என்று கேட்டான். அதற்கு கங்கை, அரசே, இனிமேல் உன் பிள்ளையை கொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் உன்னுடன் வாழவும் மாட்டேன். தேவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டி சில காலம் உன் மனைவியாயிருந்தேன். என்றாலும் நம் இருவருடைய முன்பிறப்பு வரலாற்றைச் சொல்லுகின்றேன் கேள் என்று கூறலானாள். முற்பிறவியில் நீ வருணனாக இருந்தாய். அப்பொழுது ஒரு நாள் நான்முகன் அவையில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போது வாயுதேவனால் கங்கையாகிய என் ஆடை நிகழ்ந்தது. அப்பொழுது அங்கிருந்த நீ என்னுடைய ஆடை சரியவே என் உள் அவயத்தைக் கண்டு ரசித்தாய். இதனை நான்முகன் பார்த்து கோபம் கொண்டு நம் இருவரையும் பூமியில் பிறந்து சில காலம் வாழும்படி சாபம் இட்டான். அந்த வருணனே இன்று சந்தன மன்னனாக இப்போ உலகில் வாழ்கின்றாய். கங்கையாகிய நான் தாள் உன்னுடைய மனைவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். உன்னை விட்டு பிரிந்து போவ தற்கு முன் நான் 7 குழந்தைகளை கொன்றதற்கான காரணத்தை கூறுகின்றேன் கேள் என்று மேலும் கூறலானாள். வசுக்கள் எண்மர் ஆவர் அவர்கள். 1 அனலன், 2 அனிலன், 3 ஆபன், 4 சோமன், 5 தரன், 6 துருவன், 7 பிரத்யூஷன், 8 பிரபாசன். காமதேனுவின் பால். இவர்களில் பிரபாசனின் மனைவி ஜிதவதி என்ற ராஜகுமாரியோடு நட்பு கொண்டிருந்தாள். அவள் உசீனர் என்ற ராஜ ரிஷியின் புதல்வியாவாள். அவள் அழகிலும் இளமையிலும் சிறந்து விளங்கியிருந்தாள். அவளைப் போலவே அழகிலும் இளமையிலும் தான் விளங்கியிருத்தலோடு மூப்பும் பெணியும் இல்லாமல் நீண்ட காலம் வாழ வேண்டும் என பிரபாசனின் மனைவி எண்ணினாள். பொதுவாக காமதேனுவின் பாலை பருகுபவர்கள் அழகோடும் இளமையோடும் இருப்பர் என்பர். அதனை அறிந்த பிரபாசனின் மனைவி தன் கணவரிடம், அன்பரே, வசித்தர் பாலுள்ள காமதேனுவை அதன் கன்றுடன் பிடித்துக் கொண்டு வர வேண்டும். அதனை என் தோழி ஜிதவதிக்கு பரிசாக அளிக்க வேண்டும் என்று கூறினாள். அதனால் இருவரும் பயன் பெறலாம் என்று எண்ணினாள் போலும். மனைவி சொல்லே மந்திரம் என எண்ணுபவன் பிரபாசன். அதனால் மற்றைய வசுக்களுடன் யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில் வசித்தர் மனையிலுள்ள அப்பசுமை கன்றோடு கவர்ந்து கொண்டு போய் மனைவியிடம் சேர்த்து விட்டான். மறுநாள் அங்கிருந்த முனிவர்கள் வசித்தரிடம், முனிசிரித்தரே, தங்களுக்குரிய பசுவை கன்றோடு யாரோ கவர்ந்து சென்று விட்டார்கள் என்று கூற, உடனே அவர் தம் ஞான கண்ணால் அட்டவசுக்கள்தான் பசுமை கன்றோடு கவர்ந்து சென்று விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டார். உடனே அவர் கோபம் கொண்டு அட்டவசுக்களும் பூலோகத்தில் மானிடர்களாய் பிறப்பார்களாக என்று சாபமிட்டார். மனைவி பேச்சை கேட்டு தீய செயலை புரிந்த பிரபாசன். இதனை அறிந்த அட்டவசுக்களும் வசித்தரின் கால்களில் விழுந்து வணங்கி தங்கள் பிழையை பொறுத்துக் கொள்ளும் படி வேண்டினார்கள். அவரும் கோபம் தணிந்து, பிரபாசன் தவிர ஏனையோர் மண்ணுலகத்தில் பிறந்த உடனே இவ்வுலகத்திற்கு வந்துவிடலாம். தன் மனைவி பேச்சை கேட்டு தீய செயலை புரிந்த பிரபாசன் மட்டும் பூலோகத்தில் பிறந்து பெண்ணின்பம் அற்றவனாய் பிள்ளை பேரின்றி வீணாக இவ்வுலகில் நீண்ட காலம் வாழ்ந்து பின்னர் விண்ணுலகம் செல்வானாக என்று கூறி முடித்தார். நான்முகனுடைய சாபத்தை பெற்று நான் திரும்பி வரும்போது அந்த 8 வசுக்களும் தங்கள் சாபத்தை கூறி முறையிட்டனர். நான் அவர்களுக்கு நான் பெற்ற சாபத்தை கூறினேன். மேலும் வருணன் நான்முகன் கொடுத்த சாபத்தின்படி மண்ணுலகில் மன்னனாக பிறப்பான். அவனுக்கு சில காலம் மனைவியாக இருப்பேன். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக பிறப்பிடுங்கள். முதல் 7 பேரை பிறந்தவுடன் கொன்று உங்கள் பிறவியை நீக்கி விண்ணுலகத்திற்கு அனுப்பிவிடுவேன். 8வது வசுவாகிய பிரபாசன் மட்டும் இந்த உலகில் நீண்ட காலம் நெடிய புகழோடு வாழ்வான் என்று சாப வரலாறுகள் அனைத்தையும் கூறினாள். மேலும் அவள் அந்த சாபத்தின் விளைவினால்
மண்ணுலகில் சந்தனு மன்னனாக பிறந்து சில காலம் என்னை மனைவியாக பெற்று வாழ்ந்தாய். அந்த அட்டவசுகளும் என் வயிற்றில் 8 புதல்வர்களாக பிறந்தனர். அவர்கள் பெற்ற சாபத்தின் காரணமாக முதல் 7 பேரையும் கொண்டு அவர்களின் பிறப்பை நீக்கி பழைய நிலையை அடையச் செய்தேன். 8வது வசுவாகிய இந்த பிரபாசன் என்னும் குழந்தையை மட்டும் கொல்லாது உன்னிடம் கொடுக்கிறேன் என்றாள். அதனைக் கேட்ட சந்தனு அவள் மேல் கொண்ட ஆசையினால் இன்னும் ஒரு மகவை பெற்று அவனை இந்நிலவுல கத்தை காக்கும்படி செய்து பின்னர் இருவரும் விண்ணுலகத்தை அடையலாமே என்றான். உடனே கங்கை, கவலைப்படாதே மன்னா. இன்னோர் அழகான பெண்ணை மணந்து அவள் மூலம் 2 பிள்ளைகளை பெற்று பின்னர் நீ விண்ணுலகம் வரலாம். இந்த 8வது குழந்தையை காலை பருவம் வரை வளர்த்து எல்லாவற்றிலும் திறமையுடையவனாக்கி உன்னிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன் என்று கூறி தன்னிகரற்ற புகழினை பெறப்போகும் அக்குழந்தையுடன் கங்கை நதியில் கலந்தாள். தன் மகனோடு தன் மனைவி தன்னை விட்டு பிரிந்து போனபின் சந்தனு மன்னன் மனைவியாகிய கங்கையையே நினைந்து நினைந்து வருந்தி பெண்ணின்பத்தையும் துறந்து ஆட்சியிலே கவனம் செலுத்தி வாழ்ந்து வந்தான். ஒருநாள் வேட்டையாட அமைச்சர் பிரதானிகளுடன் காட்டிற்குச் சென்றான். வேட்டையெல்லாம் முடிந்த பின் கங்கையையும் தன் மகனையும் நினைத்துக் கொண்டே கங்கா நதிக்கரையை அடைந்து அங்கேயே நின்று கங்கை நீர் பிரவாகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். தேவவிரதன் கங்கை நீர் பிரவாகத்தின் நடுவில் சிங்கக்குட்டி போன்ற வீரமும் பேரழகும் வாய்ந்த ஒரு சிறுவனை சந்தனு மன்னன் கண்டான். அவன் அழகினைக் கண்டு மயங்கிய மன்னன், இவன் முன்னின்று முடிக்கும் முருகனோ, இந்திரன் மகன் சயந்தனோ, மன்மதனோ, ஏகபத்தினி விரதன் இராமபிரானோ யாராக இருக்க முடியும் என்று எண்ணலானான். அந்த நேரத்தில் அந்த இளம் பாலகன் ஒரு மோகனாஸ்திரத்தை சந்தனு மார்பில் தைக்கும்படி செலுத்தி கங்கை நீரினுள் புகுந்தான். அதனால் சந்தனு மயங்கி விழுந்தான். இதனைக் கண்ட கங்கையாள் முன்னர் அவனோடு வாழ்ந்த காலத்து இருந்த தோற்றத்தோடு தன் புத்திரனையும் அழைத்துக் கொண்டு வெளியே வந்து மயங்கி விழுந்த தன் கணவனை வாரி எடுத்து அவனுடைய மயக்கத்தை தெளிவித்தாள். மயக்கம் தெளிந்து எழுந்த மன்னன் கங்கையை பார்த்தவுடன் தன் மகன்தான் என்று அறிந்து கொண்டான். அவனுடைய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்றபடி பேச வாய் வராது பேரானந்த மயக்கத்தில் திக்பிரமை பிடித்து நின்றான். உடனே கங்கையாள், மன்னவனே, இவன்தான் உம்மால் 8வது மைந்தனாக என்னிடத்து பிறந்தவன். இவன் பெயர் தேவவிரதன். வசிட்ட மாமுனிவரிடம் வேதங்களையும் வேதாகமங்களையும் ஐயந்திரிபர கற்றவன், ஜமதக்னி புதல்வரும் மழு ஏந்தி க்ஷத்திரிய குலத்தையே வேறறுக்க முனைந்தவருமாகிய பரசு ராமரிடம் வில்வித்தை முதலான சகல படைக்கல பயிற்சிகளை முறையாகவும் தெளிவாகவும் கற்றவன். அவரையே வெல்லக்கூடிய ஆற்றலுடையவன். சுக்ராச்சாரியார் அறிந்த சாஸ்திரங்களையெல்லாம் குறைவரக் கற்றவன். ராஜநீதிகளை நன்குணர்ந்தவன். இவனை மகனாகப் பெற்ற உம்மை போன்ற பாக்கியசாலி வேறு யாருமில்லை. மேலும் இவன் நீண்ட நாள் இம்மண்ணுலகில் வாழக்கூடியவன். இத்தகைய சிறப்புச் கலையுடைய நின் புதல்வனோடு உன் நகரத்திற்குச் சென்று சிறப்புடன் குரு நாட்டை ஆழ்வாயாக என்று கூறி தேவவிரதனை அவன் தந்தையின் கையில் ஒப்படைத்தாள். பின்னர் தன் மகனை பல்லாண்டு காலம் வாழும்படி வாழ்த்தி கங்கை நீரினுள் புகுந்தாள். சந்தனுவுக்கு மனைவியை பிரிந்த துக்கம் இருந்தாலும் சிங்கக்கோட்டை போன்ற தன் மகன் தன்னிடம் வந்தது பெருமகிழ்ச்சியை தந்தது. அதனால் மனைவியை பிரிந்த துக்கமும் ஒதுங்கியது. அதன் பின் சந்தனு தன் மகனை தேரில் வைத்துக் கொண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் அஸ்தினாபுர மக்கள் அளவிறந்த ஆனந்தத்தோடு வரவேற்க தன் அரண்மனை வந்து சேர்ந்தான். பிறர்க்கரிய மகன், அதிலும் அறிவு சான்ற மகன் வந்து சேர்ந்ததனால் கங்கையின் பிரிவினால் ஏற்பட்ட துன்பத்தை மறந்து சிறந்த முறையில் ஆட்சி புரியலானான். பின்னர் ஒரு சுபயோக சுபதினத்தில் தன் மகன் தேவவிரதனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் செய்வித்தான். மச்சகந்தி. இவ்வாறு 4 ஆண்டுகள் கழிந்தன. ஒருநாள் மன்னன் சந்தனு யமுனை நதி தீரத்திற்குச் சென்றான். உயிரையே கவரும் படியான நல்ல நறுமணம் ஒன்று அங்கே எங்கனும் சூழ்ந்து கொண்டிருந்தது. அது மட்டுமன்று, ஒரு யோசனை தூர் நீள அகலங்களில் அது பரவியிருந்தது. இந்த நறுமணம் எங்கிருந்து வருகின்றது என்று தேடி பார்க்கின்ற காலத்து தேவ கன்னிகை போன்ற அழகிய வடிவம் கொண்ட ஒரு நங்கையிடமிருந்து வருகின்றது என்பதை அறிந்து கொண்டான். அவள் பெயர் மச்சகந்தி என்பதாம். ஒரு யோசனை தூரம் நறுமணம் வீசுகின்ற அம்மச்சகந்தியின் முன் வரலாற்றை இனி காண்போம். சேதி என்னும் நீர்வளம் நிலவளம் மிக்க நாட்டினே வீரமும் வெற்றியும் படைத்த உபரிசரவசு வசு என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் மனைவி பெயர் கிரிகே என்பதாம். இருவரும் இன்ப வேட்கை மிக்கு அடிக்கடி கூடிக் கழித்திருந்தனர். ஒருமுறை உபரிசரவசு வேட்டைக்கு சென்றிருந்தான். அங்கேயே ஓரிடத்தில் அயர்வுற்று உறங்கும் காலத்தில் அவன் தன் மனைவியை தழுவிக் கழித்திடல் போன்று ஒரு கனவு கண்டான். அந்த இன்ப நினைப்பினால் விந்து வெளிப்பட அதனை வீணாக்காது அசோக இலையில் ஏந்தி அதனை தளிர்களாலும் மலர்களாலும் நன்கு மூடி அதன் மேல் தன் மோதிரத்தால் முத்திரை வைத்து தன் மனைவி கிரிகையிடம் கொண்டு போய் கொடுக்கும்படி பருந்தொன்றிடம் கொடுத்தனுப்பினான். மீன் ஜன்மம் எடுத்த ஓர் அழகி. அப்பருந்தும் அவன் கட்டளையை ஏற்று
தன் அழகினால் கிளவி அவன் மனைவி கிரிகையிடம் கொடுக்க பறந்து சென்று கொண்டிருந்தது. எதிரே வந்து கொண்டிருந்த வேறு ஒரு பருந்து அதனை மறித்து போரிட அது பிந்துவை கீழே விட்டுவிட்டது. அது யமுனை நதியில் வீழ்ந்தது. மீன் ஜன்மம் எடுத்த ஓர் அழகி அதனை எடுத்து இரண்டாக பகுத்து உண்டாள். அம்மீன் கரு கொண்டு ஈன்றிடும் நாளில் செம்படவர் அதனை பிடித்து வந்து அதனை அறுத்தனர். அப்பொழுது அதன் வயிற்றிலிருந்து 2 குழந்தைகள் வெளிவந்தன. ஒன்று ஆண் குழந்தை, மற்றொன்று பெண் குழந்தை. வலைஞர்கள் அந்த நாட்டு மன்னன் உபரிசரவசுடன் 2 குழந்தையையும் கொடுத்தனர். அவன் ஆண் குழந்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு மத்ஸ்யன் என்று பெயரிட்டு நன்கு வளர்த்து பின்னர் அவனை மத்ஸ்யதேசத்துக்கு அதிபதியாக்கினான். பெண் குழந்தை மீன் நாற்றம் பொருந்தி இருந்ததனால் உச்சேற்ற வஸ் என்ற செம்படவனிடம் கொடுத்து வேண்டிய பொருளையும் தந்து இவள் உன் பெண்ணாக வளரட்டும் என்று கூறினான். மச்சகந்தி என்ற பெயரில் அந்த பெண் அந்த செம்படவனிடம் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தாள். இவ்விரு குழந்தைகளையும் பெற்ற அம்மீன் சாப விமோசனம் பெற்று தேவரூபம் பெற்று விண்ணுலகம் அடைந்தது. மச்சகந்தியும் எழிலுடைய பெண்ணாகி மணிகளையும் இரத்தினங்களையும் தன் அலைகளாகிய கைகளால் குழைத்துக் கொண்டு கரை சேர்க்கும் யமுனை ஆற்றில் அச்சமின்றி படகுகளை ஓட்டி தன் வளர்ப்பு தந்தைக்கு பெரிதும் உதவியாக இருந்தாள். பரிமளகந்தியானாள். ஒரு நாள் வசித்த மாமுனிவரின் பேரரும் சுகர் மாமுனிவரின் மைந்தனும் ஆகிய பராசரர் என்னும் மகரிஷி யமுனை ஆற்றை கடப்பதற்கு மச்சகந்தியின் ஓடத்தில் ஏறி அமர்ந்தார். அப்போது மச்சகந்தியின் அழகினைக் கண்டு அவள் மீது மையல் கொண்டார். தன்னுடைய விருப்பத்தை எடுத்துக் கூறினார். அவள் செம்பட வன் மகள் இல்லை என்பதையும் உபரி சரவசு என்ற மன்னனின் மகள் என்பதையும் எடுத்துக் கூறி அவள் பிறப்பை பற்றி எடுத்துச் சொன்னார். இந்நதியிலேயே இந்த படகிலேயே உன்னை கூடுவேன். உடனே நீ கருவுற்று ஒரு குழந்தை பெறலாம். மீண்டும் கன்னியாக்கி விடுவேன் என்று கூறினார். அவளும் அதற்கு சம்மதம் தந்தாள். உடனே அவள் மீதிருந்த மீன் நாற்றத்தை மாற்றி நறுமணத்தை உண்டாக்கினார். அதனால் மச்சகந்தி பரிமளகந்தியானாள். பின்னர் அப்பரிமளகந்தி இந்த ஆற்றின் 2 கரையிலும் ரிஷிகள் இருக்கின்றார்கள். சூரியனும் தன் கதிரொளியை பரப்பி எங்கும் பிரகாசமாக இருக்கும்படி செய்துள்ளான். ஆதலின் உங்கள் விருப்பத்தை ஏற்க இயலாதவளாக இருக்கின்றேன் என்றாள். அவளுடைய எண்ணத்தை அறிந்த அந்த பராசர முனிவர் தன் சக்தியினால் எங்கனம் இருளாயிருக்கும்படி செய்தார். பின்னர் ஒரு யோசனை தூரம் வீசுகின்ற அளவுக்கு நறுமணத்தை பெற்ற அப்பரிமள கந்தியை அந்த படகிலே அம்முனிவர் கூடினார். உடனே அவள் கருவுற்றாள். ரிஷி பிண்டம் இரா தங்காது என்பதற்கேற்ப உடனே ஓர் ஆண் குழந்தை பிறந்ததையு உடனே. அக்குழந்தை 7 வயது குழந்தையாகி பிரம்மச்சாரியின் தோற்றத்தை பொலிவுடன் பெற்றது. அதாவது முப்புரி நூலும் கனகச் செஞ்சடையும் கொண்டு கையில் தண்டு கமண்டலத்தோடு விளங்கும் ஒரு தபோதனராக விளங்கியது. அவர்தான் வேதங்களை 4ஆக வகுத்த வேதவியாசர் ஆவார். அவர் தன் தாயின் பாதங்களில் விழுந்து வணங்கி, தாயே, நான் தவம் செய்யச் செல்கின்றேன். நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் வந்து நிற்பேன். எனவே என்னை பற்றி கவலைப்படாது இங்கே சுகமாக இருங்கள் என்று கூறி அப்போதே தன் தந்தையுடன் சென்று விட்டார். சுகர் முனிவர் அருளால் பரிமள கந்தி மீண்டும் கன்னியானாள். பரிமள கந்திக்கு யோசனை கந்தி, சத்தியவதி, காளி என்ற வேறு பெயர்களும் வழங்கின. வேதவியாசர் பரிமளகந்தியின் மைந்தராக பிறந்த வேதவியாசருக்கு இயற்பெயர் கிருஷ்ண துவைபாயனர் என்பதாகும். தர்மமானது ஒவ்வொரு யுகத்துக்கும் கால் பங்கு விலகி போவதையும் மனிதர்களின் வலிமையும் ஆயுளும் யுகங்களுக்கு தக்கபடி குறைந்து வருவதையும் கண்டு வேதங்களையும் வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்களை ரட்சிக்க கருதி வேதங்களை 4ஆக வகுத்தார். வியாசம் என்ப தர்க்க பகுத்து வகுத்து கூறுதல் என்பது பொருளாகும். வேதங்களை வகுத்தும் பகுத்தும் கூறியுள்ளதால் வேதவியாசர் எனப்பட்டார். எனவே வேதவியாசர் என்பது காரணப் பெயராயிற்று. வேதவியாசர் சுமந்து, ஜெமினி, பைலர், சுகர், வைசம்பாயனர் பின்வரும் 2 புதல்வர்கள் ஆகிய 5 மாணவர்களுக்கும் 4 வேதங்களையும் ஒதுவித்தார். 5ஆம் வேதமான மகாபாரதத்தையும் மேலும் சிலர் 14 புராணங்களையும் இயற்றி அருளினார். 14 புராணங்களாவன: 1 மச்ச புராணம், 2 கூர்மா புராணம், 3 வராக புராணம், 4 வாமன புராணம், 5 சிவ மகா புராணம், 6 இலிங்க புராணம், 7 பவிடிய புராணம், 8 காந்த புராணம், 9 மார்க்கண்டேய புராணம், 10 பிரமாண்ட புராணம், 11 விஷ்ணு புராணம், 12 பாகவத புராணம், 13 கருட புராணம், 14 நாரதிய புராணம். இந்த 14ம் திருமாலை பற்றி கூறும் புராணங்கள். 15 பிரம புராணம், 16 பதும புராணம், 2ம் பிரமனை குறித்து கூறும் புராணங்கள் ஆகும். 17 ஆக்கினேய புராணம் அக்கினியை பற்றி கூறும். 18 பிரமவை வர்த்த புராணம் சூரியனை பற்றி கூறும். சந்தனு மச்சகந்தியை மணந்த வரலாறு. இதுவரையில் மச்சகந்தியின் முன் வரலாறு சொல்லப்பட்டது. இனி சந்தனு மச்சகந்தியை மணந்த வரலாற்றை கூறுவோம். கங்கை பிரிந்த பின் வேறு பெண்ணையே பார்க்காதிருந்த சந்தனு மன்னன் யமுனை ஆற்றங்கரையில் யோசனை தூரம் நறுமணம் வீசுகின்ற பரிமளகந்தியை கண்டான். அவளுடைய பேரழகில் மயங்கினான். பெண்ணே, நீ யார்?
என்று கேட்டான். அதற்கு அப்பரிமளகந்தி, நான் ஒரு செம்படவ பெண், இந்த யமுனை ஆற்றில் படகு விடுவது என் தந்தையின் தொழில். அவருக்கு உதவியாக நான் இருந்து வருகிறேன் என்றாள். ஏற்கனவே அவளின் அழகைக் கண்டு மயங்கிய அவன் அவளுடைய இனிமையான பேச்சினை கேட்டு தேனில் விழுந்த வண்டு போலானான். எனவே அவளை மணந்து கொள்ள வேண்டுமென்று விரும்பினான். தன்னுடைய கருத்தை தன் தேர்ப்பாகனிடம் கூறினான். மன்னனின் எண்ணத்தை அறிந்த தேர்ப்பாகன் உடனே பரிமளகந்தியின் தகப்பன் ஆகிய வலைஞனிடம் சென்று, ஐயா, உன் மகளை எங்கள் குருகுல மன்னனாகிய சந்தனு மகாராஜன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றான். அவ்வாறு அம்மன்னன் விரும்புவது நீ முற்பிறப்பில் செய்த தவப்பயனோ, அல்லது உன் மகள் செய்த தவப்பயனோ, அல்லது உங்கள் பரதவர் குலம் செய்த தவப்பயனோ நான் அறியேன். எனவே உன் மகளை எங்கள் பேரரசனுக்கு திருமணம் செய்து கொடுக்க இசைவாயாக என்று கூறினான். வலைஞர் தலைவன் மிகவும் கேட்டிக்காரன். சந்தனு மன்னனைப் பற்றி நன்றாக அறிந்தவன். வாய்ப்பு வரும் பொழுது அதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய அவன் தேர்ப்பாகனை நோக்கி, ஐயா, நீங்கள் கூறியது முற்றிலும் சரியே. என்றாலும் ஓர் அரசன் இறந்த பின் அவனுடைய மூத்த மகனுக்குத்தான் அரசுரிமை வழங்குவார்கள். அதுதான் அரச மரபு. உங்கள் மன்னனுக்கோ ஏற்கனவே மூத்த மனைவி கங்கையம்மாள் பெற்ற மூத்த மைந்தன் தேவவிரதன் உள்ளான். அவன் இருக்கும் பொழுது தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த என் மகளுக்கு பிறந்த புதல்வனுக்கு எவ்வாறு அரசுரிமை கிடைக்கும்? அந்த பிள்ளை என்ன செய்து வாழ்வான்? அரசன் மகனாய் பிறந்து இதே படகினைத்தான் ஒட்ட வேண்டும். எனவே என் மகளிடத்தில் பிறக்கும் மகனுக்கு ஆட்சியுரிமை தருவதாயிருப்பின் நானும் மன்னனுக்கு என் மகளை மணம் செய்து கொடுக்க இசைவேன். இதனை உன் மன்னனிடம் சொல்லுங்கள். நன்றாக ஆலோசித்து முடிவைச் சொல்லுங்கள். அவசரம் வேண்டாம் என்று கூறிவிட்டான். என் தாய் கங்காதேவியல்லள். தேர்ப்பாகன் நடந்தவற்றையெல்லாம் சந்தனு மன்னனிடம் கூறிவிட்டான். அதனைக் கேட்ட சந்தனு மன்னன் ஒன்றும் பேசாதவனாகி மிகுந்த வருத்தத்துடன் அஸ்தினாபுரம் போய்ச் சேர்ந்தான். அதற்குப் பின் பரிமளகந்தியின் மேல் மோகம் கொண்டிருந்த அம்மன்னன் அந்த நினைவு நீங்காதவனாகி நினைத்து நினைத்து பித்தம் பிடித்தவன் போல் ஆனான். யாரிடத்திலும் பேசாமல் சித்தம் கலங்கி இருந்தான். இதனைத் தேவவிரதன் கண்டான். இதற்குரிய காரணம் என்ன என்பதை தேர்ப்பாகன் மூலம் அறிந்து கொண்டான். வலைஞனின் மகள் பரிமள கந்தியை மணந்து கொள்ள வேண்டும் என்ற தன் தந்தையின் எண்ணத்தை எப்பாடுபட்டாகிலும் முடிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டான். அதனால் உடனே தேவவிரதன் யமுனை ஆற்றன் கரையில் வாழும் வலைஞனிடம் சென்றான். அவனை கண்டான். அவனுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு, ஐயா, என் தாய் இனி கங்காதேவியல்லள். உன் திருமகள் பரிமள கந்தியே எனக்கும் தாய் ஆவாள். அந்த அன்னைக்கு பிறக்கும் புதல்வர் என் அன்பிற்குரிய தம்பியர் ஆவர். எனக்கு நீ பாட்டனாகிறாய். எனவே என் தந்தை உனக்கு மருமகர் ஆகிறார். இனி இந்த நாடும் என்னுடைய இளவரசு பதவியும் என்னுடைய தம்பியர்க்கே உரியது ஆகும். நான் ஆட்சிப் பொறுப்பை ஏற்க மாட்டேன். நான் விரும்பாவிட்டாலும் எனக்கு பிறக்கும் மகன்கள் ஆட்சியை விரும்புவார் கலை என்று நீங்கள் எண்ணலாம். அதனால் உங்கள் பெண்ணை என் தந்தைக்கு கொடுப்பதற்கு தயங்கலாம். அதுவும் நடக்காது. ஏனெனில் எந்த ஒரு பெண்ணையும் நான் விரும்ப மாட்டேன். திருமணம் செய்து கொள்ளவும் மாட்டேன். பெற்ற பிள்ளைகளால் பெற்றோர்க்கு கிடைக்குமென்று குறித்து கூறப்படுகின்ற அந்த நற்கதி, அதாவது சொர்க்கம் என் தந்தை தங்கள் மகளை மணத்தலின் பயனாக பெறுவார். இது என்னை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மன்னனின் மீது ஆணை, என்னை பெற்ற தாயின் மீது ஆணை, தேவர்கள் மீது ஆணை, ஐம்பூதங்கள் மீது ஆணை. எனவே உங்கள் திருமகளை என் தந்தையாகிய சந்தனு மன்னனுக்கு மணம் செய்து கொடுப்பீராக என்று விண்ணவரும் மன்னவரும் போற்றி வாழ்த்த கங்காதேவி பின் புதல்வனான தேவவிரதன் தன்னிகை ஏற்ற கடுமையான சபதம் செய்தான். இத்தகைய சபதத்தை தேவவிரதன் செய்ததைக் கேட்டு உடன் சென்றிருந்த சான்றோர் வியந்து போற்றினர். விண்ணவர்கள் வானிலிருந்து மலர் மாலை பொழிந்து வாழ்த்தினர். அசரீரி வானிலிருந்து இவன் பீஷ்மன் பீஷ்மன் என்று கூறி வாழ்த்தியது பீஷ்மர் என்ற சொல்லுக்கு செயற்கரம் செயலைச் செய்பவர் என்பது பொருள். அன்று முதல் காங்கேயன் என்றும் தேவவிரதன் என்றும் அழைக்கப்படுகின்ற அந்த உத்தமபுத்திரன் பீஷ்மர் என்று அழைக்கப்படலானார். உனக்கு நான் என்ன செய்தேன்? பரிமளகந்தியே, தங்களுக்குரிய மனைவி என்று பீஷ்மர் தந்தை சந்தனு முன் நிறுத்தி வணங்கி நின்றார். முதலில் தன் மகன் செய்த சபதத்தை கேட்டு வருந்திய அம்மன்னன் ஒருவாறு தேறி அவனுடைய செயற்கரிய செயலை எண்ணி அவரை மார்போடு தழுவிக கொண்டான். ஆனந்த கண்ணீர் வடிய உள்ளம் உருகி நின்ற அம்மன்னன், என்னருமே மைந்தனே, நீ யாரும் செய்ய முடியாத செயலை எனக்காகச் செய்தாய். முன்பு நம் குலத்தைச் சேர்ந்த யயாதி மன்னனுக்கு தன் இளமையை கொடுத்த அவன் மகன் பூருவும் உனக்கு நிகர் ஆகஸ்ட் மாட்டான். ஏனெனில் அவன் மீண்டும் இளமையை தந்தையிடமிருந்து வாங்கிக் கொண்டான். பெற்ற மகன் தந்தைக்கு செய்கின்ற உதவியைக் காட்டிலும் 100 மடங்கு என்ன 1000 மடங்கு எனக்கு உதவி புரிந்தாய். உனக்கு என்னால் எந்த உதவியைச் செய்து இக்கடனை தீர்க்க முடியும்? செயற்கரன் செயலைச் செய்த நீ என்னை தீர்க்க முடியாத கடனாளி ஆக்கிவிட்டாயே. மேலும் எந்த ஓர் உதவியையும் இதுவரை நான் உனக்குச் செய்யவில்லை.
உன்னை நான் வளர்த்தேனா அல்லது உரிய கல்வியை தந்தேனா? சிறந்த வீரனாக்கினேனா? எதையுமே நான் செய்யவில்லையே. உன்னை பெற்றதைத் தவிர என் கண்மணி போன்றவனே, உனக்கு நான் என்ன செய்தேன்? ஒன்றும் செய்யவில்லையே. அவ்வாறு இருந்தும் எனக்கு மாபெரும் உதவியைச் செய்தாய் கண்ணா. ஆனாலும் உனக்கு ஒரே ஒரு சிறிய வரம் தருகின்றேன், பெற்றுக்கொள். நீ நிச்சயம் சொர்க்கம் புகுவாய். ஆனாலும் நீ சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமென்று எப்பொழுது எண்ணுகிறாயோ அந்த நாளிலேதான் சொர்க்கம் புகுவாய். அதுவரையில் நின் உயிரை பறிக்க நின்பால் யமன் வரமாட்டான் என்று கூறி பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்தி அருளினான். அதன்பின் வலைஞர் தலைவன் அரசனை வணங்கி, ஐயனே, இத்திருமகள் போல்வாளாகிய இப்பரிமளகந்தி வலைஞர் மகள் என்று எண்ணாதே. இவள் உபரிசிரவசு என்ற மன்னன் மகள் ஆவாள். நான் அவள் வளர்ப்பு தந்தையே என்ற பரிமளகந்தியின் முன் வரலாற்றை கூறினான். பின்னர் சான்றோர் முன்னிலையில் வேத விதிப்படி மறையவர் வாழ்த்த சந்தன மன்னன் பரிமளகந்தியை மணம் செய்து கொண்டான். கங்கை கரையில் காண பெற்ற கங்கா தேவியின் இன்பம் நீங்கிய பின் அந்த கங்கையின் தங்கை என்னுமாறு விளங்க யமுனை நதிக்கரையில் கண்டெடுத்த பரிமளகந்தி என்ற அந்த நங்கியோடு சந்தன மன்னன் கூடி இன்பம் அனுபவித்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான். பீஷ்மனிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு சந்தனு மன்னன் பரிமளகந்தி யோடு இணைந்து இன்ப வாழ்க்கை நடத்தி வந்தான். அதன் பயனாக 2 ஆண் மக்கள் பிறந்தனர். மூத்தவன் சித்திராங்கதன், அடுத்தவன் விசித்திர வீரியன். பீஷ்மர் அவர்களுக்கு தமையன் என்பதோடு அல்லாமல் நல்ல ஆசானாக இருந்து அவர் கற்க வில்வித்தை முதலான எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். அவர்களும் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்று பெருவீரர்களாய் விளங்கினார்கள். இங்கனம் இருக்கும் நாளில் சந்தனு மன்னன் விண்ணுலகு அடைந்தான். மூத்த மைந்தன் என்ற முறையில் பீஷ்மர் தன் தந்தைக்குச் செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளையும் கர்மா கிரியைகளையும் முறைப்படி செய்தார். பின்னர் சித்திராங்கதனுக்கு முடிசூட்டி குரு நாட்டுக்கு அரசனாக்கினார். சில காலம் அவன் நல்ல முறையில் நாட்டினை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த காலத்தில் அசுரர்களையும் தேவர்களையும் எதிர்த்து போரிட்டு வென்றான். சுயம்வரம். சித்திராங்கதன் என்னும் கந்தர்வன், என்னுடைய பெயரையே நீ வைத்திருக்கின்றாய். பெருவீரனாக இருக்கும் என்னுடைய பெயரை சாதாரண மன்னனாகிய நீ எப்படி வைத்திருக்கலாம்? உடனே உன்னுடைய பெயரை மாற்றிக்கொள். இல்லையெனில் உன்னோடு போரிட்டு உன்னை கொன்றிடுவேன் என்று மிரட்டினான். பீஷ்மர் தம்பி சித்திராங்கதன் அவன் மிரட்டலுக்கு அஞ்சவில்லை. மாறாக அவனோடு போரிட்டான். இருவரும் 3 ஆண்டுகள் போரிட்டனர். முடிவில் மாயையில் வல்ல சித்திராங்கத கந்தருவன் சந்தனுவின் மைந்தன் சித்திராங்கத மன்னனைத்தான் மிரட்டியபடியே கொன்றுவிட்டான். சித்திராங்கத மன்னன் வீர மரணம் அடைந்தான். தம்பி சித்திராங்கதன் விண்ணுலகு அடைந்த காரணத்தால் பீஷ்மர் அவன் தம்பி விசித்திர வீரியனுக்கு திருமுடி சூட்டி அவனை குரு நாட்டு அரசனாக்கினார். அவனும் பீஷ்மரின் ஆலோசனைகளை கேட்டு நல்ல ஆட்சி நடத்தி வருகின்ற காலத்தில் காசி மன்னன் தன் புதல்வியாகிய அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்ற மூவருக்கும் ஒரே சமயத்தில் சுயம்வரம் நடத்தலானார். இச்செய்தியை எல்லா மன்னர்களுக்கும் சொல்லி அனுப்பியது போலவே குரு நாட்டிற்கும் தூதுவர் மூலம் சொல்லி அனுப்பினார். சுயம்வரம் என்பது ஓர் அரச குமாரியை ஓரிடத்தில் வருவித்து அதே இடத்தில் வரவழைக்கப்பட்ட அரச குமாரர் பலருள் தனக்கு பிரியமான ஒருவனை தனக்குரிய மணவாளனாக தேர்ந்தெடுத்து அவனுக்கு அந்த அரச குமாரி பல்லோர் முன்னிலையில் மணமாலையிடுதல் ஆகும். இது தோன்று தொட்டு அரசர் குலத்தில் இருந்து வரும் வழக்கம் ஆகும். விதர்ப்ப நாட்டு மன்னன் மகள் தமயந்தி அவன் தந்தை ஏற்பாடு செய்யப்பட்ட சுயம்வரத்தில் தன் உள்ளத்தை கவர்ந்த நிடத நாட்டு மன்னன் நலனை தன் கணவனாக தேர்ந்தெடுத்து இந்திராதி தேவர்களும் பிற நாட்டு மன்னர்களும் அமர்ந்திருக்கும் அவையில் அந்நலனுக்கே மணமாலையிட்டாள் என நலனுடைய வரலாறு கூறுகின்றது. தூதுவர்கள் மூலம் காசி மன்னன் புதல்வியர்களுக்கு சுயம்வரம் நடப்பதை அறிந்த பீஷ்மர் தன் தம்பி விசித்திர வீரியனுக்கு அக்கன்னியர் மூவரையும் மண முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து தன் தம்பியை அழைத்துக் கொண்டு கங்கையினால் வளம் பெற்றதும் முத்தி தரும் நகரங்கள் 7னுள் சிறந்ததும் இறந்தாலே முத்தி கிடைக்கும் என்று போற்றப்படுவதும் விசுவநாதரும் அன்னை விசாலாட்சியும் கோயில்கள் கொண்டிருப்பதும் பாரதத்திலேயே சிறந்த புண்ணிய தலமாக விளங்கக்கூடியதும் இமயம் முதல் குமரி வரை அனைத்து மக்களும் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடியதாக விளங்கக்கூடியதுமாகிய வாரணாசி என்று அழைக்கப்படுகின்ற காசி மாநகருக்கு சென்று மன்னனின் சுயம்வர மண்டபத்தை அடைந்தார். காசி மன்னன் புதல்வியரை தோழியர்கள் சுயம்வர மண்டபத்திற்கு அழைத்து வந்து அங்கு வந்துள்ள மன்னர்களின் சிறப்புகளை காசி மன்னன் புதல்வியருக்கு எடுத்து கூறி வந்தனர். அப்பொழுது குரு நாட்டு மன்னர் விசித்திர வீரியன் அருகில் அவன் தமையன் பீஷ்மர் செம்மாந்து வீற்றிருக்க அத்தோழியர் கண்டனர். பீஷ்மர் தன் தம்பிக்காக வந்திருக்கிறார் என்பதை அத்தோழியர் அறியாமல் தங்கள் தலைவியரை மணந்து கொள்ள வேண்டி வந்திருக்கிறார் என்று தவறாக எண்ணி வயது முதிர்ந்த இவனுக்கு இந்த ஆசையா என்று அவரை பார்த்து முகம் சுளித்து வெறுப்புடன் அரச குமாரிகளை அழைத்துக் கொண்டு அவரை தாண்டிச் சென்றனர். பார்த்தார் பீஷ்மர். உடனே அந்த 3 அரச குமாரிகளையும் தன் தேரிலேற்றிக் கொண்டு தன் தம்பியோடு அஸ்தினாபுரம் செல்ல புறப்பட்டார். 3 பெண்களை கவர்ந்த பீஷ்மர். முதியவனாகிய இந்த பீஷ்மர் விண்ணோரும் மண்ணோரும் அறிய தான் எந்த பெண்ணையும் விரும்புவதில்லை, மேலும் எந்த பெண்ணையும் மணப்பதில்லை.
என்று அன்று முழிந்த சபதத்தை இன்று தானே உடைத்து ஒரு பெண் அல்லாமல் 3 பெண்களை கவர்ந்து செல்கிறாரே என்று எண்ணி பெருங்கோபங்கொண்டு மற்றைய அரசர்கள் இதனை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து அப்பீஷ்மரோடு கடும் போரிட்டனர். பீஷ்மர் அவர்களையெல்லாம் எளிதில் வெற்றி கொண்டு தன் தம்பியோடும் 3 அழகிய அரச குமாரிகளோடும் அஸ்தினாபுரம் போய்ச் சேர்ந்தார். கவர்ந்து கொண்டு வந்த அக்கன்னியர் மூவரையும் தன் தம்பிக்கு திருமணம் செய்து வைக்க முற்படுகையில் அக்கன்னியருள் மூத்தவளாகிய அம்பை பீஷ்மரிடம் வந்து, ஐயா, நான் சாலுவ தேசத்து மன்னன் பிரமதத்தன் என்பவனை மணந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே என்னை தயவு செய்து அங்கு அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டினாள். பீஷ்மரும் மனமிறங்கித் தக்க பாதுகாப்புடன் அம்பையை சாலுவ தேசத்துக்கு அனுப்பினார். பின்னர் வேதவிதிப்படி மற்ற அம்பிகை, அம்பாலிகை ஆகிய இருவரையும் தம்பி விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார். சாலுவ தேசத்து மன்னனிடம் சென்ற அம்பை அவனிடம்தான் அவன் மேல் கொண்ட காதலுக்காக பீஷ்மர் விரும்பிய அவன் தம்பி விசித்திர வீரியனை மணக்க மறுத்து அவனிடம் வந்துவிட்டதாகவும் அதனால் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியும் கூறினாள். ஆனால் அவனோ, பகைவர் நின் உடலை தொட்டு கவர்ந்து சென்றனர், அதனால் உன்னை தொடவும் மாட்டேன், ஏற்கவும் மாட்டேன் என்று நிர்தாட்சணயமாக கூறி அவளை தன்னுடைய மனைவியாக திருப்பி ஏற்றுக்கொள்ள மறுத்து அனுப்பிவிட்டான். அம்பை தன் காதலன் தன்னை ஏற்றுக்கொள்ளாததை அறிந்து வேதனை கடலில் மூழ்கி கண்ணீரும் கம்பலையும் மீண்டும் பீஷ்மரிடம் தன்னுடைய 2 கெட்டான் நிலையை எடுத்து கூறி தன்னை மன்னிக்குமாறு வேண்டி பின்னர் அவரே தன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடி நின்றாள். ஆனால் அவரோ தான் செய்த சபதத்தை எடுத்துக் கூறி அவளுடைய இந்த துன்ப நிலைக்கு தான் பொறுப்பாக முடியாது என்று கூறி அவள் வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டார். அம்பை எந்தவித கொழு கொம்பும் கூட பற்றிக் கொள்வ தர்க்கி இல்லாது நடுக்கடலில் தத்தளிக்கும் நிலையை அடைந்தாள். எனவே அவள் செய்வது அறியாது கண்ணீரும் கம்பலையுமாய் தன் தந்தை காசி மன்னனிடம் சென்று தன் காதலனாலும் பீஷ்மராலும் கைவிடப்பட்ட நிலையை எடுத்துக் கூறி தன்னை தன் காதலன் ஏற்க மறுத்ததற்கு காரணமான பீஷ்மரையே தன்னை மணந்து கொள்ளும்படியாகச் செய்ய வேண்டும் என்று கூறினாள். பரசுராமர் உடனே காசி மன்னன் தூதுவரை அனுப்பி பீஷ்மரின் மனத்தை மாற்ற முயன்றான். அது முடியாது போயிற்று. அதனால் காசி மன்னன் பீஷ்மருடைய நல்லாசானாக விளங்கக்கூடியவர் சிறந்த தவமுனிவரும் மழு ஆயுதத்தை ஏந்தியவருமாகிய பரசுராமர் ஆவர். அவர் கூறினால், அப்பீஷ்மர் தன் ஆசான் கூறுகிறாரே என்று உன்னை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தன் மகள் அம்பையிடம் கூறி அப்பரசுராமரிடம் செல்லுமாறு எடுத்துக் கூறி அவளை அங்கு அனுப்பினான். அம்மையின் அல்லலுக்கு நான் காரணமில்லை. அம்பை தந்தை கூறியபடியே முனிவர் பரசுராமரிடம் சென்று அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட தன் கதையை எடுத்துக் கூறி எப்படியாவது பீஷ்மரை தன் மணாளனாக்க வேண்டும் என்று அவர் கால்களில் விழுந்து வணங்கி முறையிட்டாள். முனிவரும், பயப்படாதே, உன் கருத்தை நிறைவேற்றுகிறேன் என்று உறுதி கூறி பீஷ்மரிடம் அம்மையுடன் சென்றார். தன் ஆசான் வந்திருக்கின்றார் என்பதை அறிந்த பீஷ்மர் அவரை ஓடோடிச் சென்று எதிர்கொண்டு வரவேற்று பொன்னார் ஆசனத்திலிருத்தி நெடுஞ்சான் கிடையாக வணங்கி எழுந்து நின்று முகமன் கூறி, பெருமானே, தாங்கள் இங்கு எழுந்தருளியதற்கு காரணத்தை அடியேன் அறியலாமோ என்று வினவினார். அதற்கு பரசுராமர், என் அன்பு மிக்க மாணவரே, பீஷ்மரே, அம்பை தன் எதிர்கால வாழ்வுக்காக உன்னிடமும் அவள் பழைய காதலன் சாலுவ மன்னனிடமும் ஓடி சென்று பயனில்லாமல் அளவுக்கதிகமாக அல்லல்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளை எப்படியாவது நீ மணந்து கொண்டு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பீஷ்மர், ஐயா, ஊர் அறிய, உலகு அறிய, விண் அறிய, எல்லோரும் அறிய என் தந்தையின் காரணமாக அன்று நான் செய்த சபதத்தை நீர் அறிவீர். அந்த சபதத்தை மீறி நான் இவளை ஏற்றால் எனக்கு ரோராதி நரகம்தான் கிடைக்கும். மேலும் அம்பையின் அல்லலுக்கு நான் காரணமில்லை. அவள் தன் கவர்ந்து வந்த என்னை நம்பியதால் அவள் சகோதரிகள் அம்பிகை, அம்பாலிகை என் தம்பி விசித்திர வீரியனை மணந்து மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். அவள் துன்பத்திற்கு அவளே காரணமாவாள். என்னை நம்பாது போனாள். வேறற்ற செடியை பற்றாக எண்ணி பற்றி கீழே விழுந்து துன்பம் அடைந்தாள். ஆதலின் அவளுக்கு நான் உதவ இயலாது. அதைவிட என் உயிரை கேட்டாலும் என் ஆசானாகிய உங்களின் காலடியில் மகிழ்ச்சியுடன் வைக்கிறேன். உங்கள் கோரிக்கையை என்னால் ஏற்க முடியாது. மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார். பரசுராமர் எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்தார். சாமா தான பேதத்தை கையாண்டார். பயனில்லை. எனவே 4வதாகிய தண்டத்தை மேற்கொண்டார். அதாவது சினத்துடன் தன் மாணவரிடம் போரிட முற்பட்டார் ஹுபீஷ். மரும் தன் ஆசான் திருவடிகளை வணங்கி அவருடன் போரிட முன் வந்தார். இருவரும் கடுமையாக போரிட்டனர். விண்ணவரும் மன்னவரும் இத்தகைய போரை பார்த்ததில்லை என்று சொல்லும்படி ஒருவருக்கொருவர் சளைக்காது போரிட்டனர். வெற்றி திருமகள் யாரை அணைவது என்று அறியாமல் திண்டாடலானாள். பீஷ்மரின் பேராற்றலை கண்ட பரசுராமர், இந்த பெரு வீரனுடன் போரிடுவது வீணே என்று முடிவு செய்து மேலும் போரிடாமல் தன் இருப்பிடம் போய்ச் சேர்ந்தார். பீஷ்மரும் தன்னிருப்பிடம் சென்றார். ஆனால் இங்கு அம்பையின் நிலைதான் பரிதாபமாயிற்று.
ஆதரவற்ற அனாதையானாள், விழுந்தாள், அழுதாள், புரண்டாள், இறுதியில் கோபம் கொண்டாள். துக்கத்தின் விளிம்பிற்கு வந்தவர்க்கு சினம் மறுதல் இயல்பு. தன்னிலைக்கு காரணம் பீஷ்மரே என்று நினைத்தாள். கோபம் அதிகரித்தது. அதனால் அவரை பழிக்கு பழி வாங்க வேண்டுமென்ற வெறி உணர்வு அவள் உள்ளத்தில் எழுந்தது. அடுத்த பிறவியில் பீஷ்மர் உயிர் தன்னால் நீக்கப்பட வேண்டும் என்று சபதம் செய்தாள். அதற்காக அங்கிருந்து புறப்பட்டு நடந்தாள். காட்டிற்குச் சென்றாள். சிவபெருமானை குறித்து கடுந்தவம் புரிந்தாள். சிவபெருமானும் அவள் வேண்டுகோளை ஏற்று அடுத்த பிறவியில் பாஞ்சால தேச மரபில் பிறந்து பீஷ்மரை பழிக்கு பழி வாங்குவாய் என்று வரம் அருளி மறைந்தார். அடுத்து அவள் அக்கினி பிரவேசம் செய்தாள். பின்னர் பாஞ்சால நாட்டு மன்னனிடத்தில் பெண்ணாய் பிறந்து சிகண்டி என பெயர் தாங்கி வளர்ந்து வந்தாள். தாமரை மாலை. அம்மையாய் இருக்கும்போது அவளுக்கு முருகப் பெருமான் தாமரை மாலையை கொடுத்து, இம்மாலையை அணிந்து கொள்பவன் பீஷ்மரின் மரணத்துக்கு காரணமாவான் என்று கூறினார். அப்பொழுது கொடுத்த அந்த மாலையை துருபதன் அரண்மனை வாயிலில் மாட்டி வைத்து அக்கினி பிரவேசம் செய்தாள். அதனை இப்பொழுது அணிந்து கொண்டாள். அதைக் கண்டு துருபதன் பீஷ்மரின் பகைக்கு ஆளாவோம் என்று அஞ்சி அவளை காட்டிற்கு அனுப்பிவிட்டான். அங்கு அவள் ஈகர் என்னும் முனிவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தாள். அதனால் மகிழ்ச்சி அடைந்த அவர், கங்கை நதி உற்பத்தியாகிற இடத்தில் விபஜனம் என்னும் திருவிழா நடைபெறும், அங்கு செல், உனக்கு நன்மைகள் ஏற்படும் என்றார். அதன்படியே அம்பை கங்கோத்ரி என்ற அந்த இடத்திற்கு வந்தாள். அங்கே ஒரு கந்தர்வன் அவள் எதிரே வந்தான். அவன் அம்பை என்ற அப்பெண்ணைக் கண்டு, பெண்ணே, நான் பெண்ணாக மாற விரும்புகின்றேன். அதனால் என் வடிவத்தை எடுத்துக்கொள். உன் பெண் வடிவத்தை எனக்கு கொடு என்று கேட்டுக்கொண்டான். அம்மையும் அதற்கு சம்மதித்தாள். இருவரும் தத்தம் உருவங்களை மாற்றிக்கொண்டனர். அந்த கந்தர்வன் பெண்ணாக மாறி மகிழ்வுடன் சென்றான். பெண்ணாக இருந்த அம்பை ஆணாக மாறி சிகண்டி என்ற பெயர் பெற்று பாஞ்சால நாடு சென்று பற்பல படைக்கல பயிற்சிகளை பெற்றான். பின் தந்தை துருபதனிடம் சென்றான். அப்பா, நான் தான் அம்பை என்கிற சிகண்டி. கந்தர்வன் ஒருவனுக்கு என் பெண் வடிவத்தை கொடுத்து அவனுடைய ஆண் வடிவத்தை பெற்று வந்துள்ளேன். இனி நான் ஆண் மகன். பீஷ்மரின் மரணத்தை காட்டும் இந்த தாமரை மலர் மாலையைக் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். எப்படியும் நான் அவரை கொல்வேன் என்று வணங்கி கூறினான். துருபதன் நடந்தவற்றையெல்லாம் கேட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த சிகண்டியால்தான் குருக்ஷேத்திர போரின் 10ஆம் நாளில் பீஷ்மர் கொல்லப்பட்டார். அம்பை தன் எண்ணம் நிறைவேறாமல் தவம் செய்ய காட்டுக்குச் சென்றபின் பீஷ்மர் அரண்மனைக்கு வந்து தம்பிக்கு உதவியாக அரச காரியங்களை கவனித்து வந்தார். விசித்திர வீரியனும் அம்பிகை, அம்பாலிகை என்ற இரு பெண்களிடமும் 7 ஆண்டு காலம் இன்பம் அனுபவித்து வரும் காலத்தில் விதியின் காரணமாக விசித்திர வீரியன் நோய்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லப்படும் க்ஷயரோகம் என்ற நோயினால் பீடிக்கப்பட்டு சில காலம் அந்நோயினால் அவதிப்பட்டு மண்ணோர் இறங்கி ஆழ விண்ணோர் வரவேற்க அவன் விண்ணுலகம் அடைந்தான்.